பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசப்பா நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். யோபேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களே கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆமேன். பாருங்கள், நம்ம இப்போது அழுகையோடும் உபவாசத்தோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடக்கூடிய ஒரு காலம். ஸோ இன்றைக்கி நம்ம உபவாசம் பண்ணுறோம், அழுது ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, முழு இருதயத்தோடு எரேமியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, யூதா என்கிற துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலொழிய தன் முழு இருதயத்தோடு அவள் திரும்பவில்லை என்று சொல்லி 5ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால், தேசத்திலே திடுக்கிடத்தக்க காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய பின்மாற்றத்தின் நிமித்தம், வீழ்ச்சியின் நிமித்தம் தேசங்களிலே இன்றைக்கு திடுக்கிடத்தக்க காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபைல்ஸ் வெளியாகி மிகவும் எல்லாருடைய இருதயத்தையும் கசக்கி பிடிக்கிறதாக இருக்குது. ஸோ இவ்வளவு நாள் அது எப்படி மறைக்கப்பட்டதுன்னு தெரியல. ஸோ தேசத்திலே இன்றைக்கு திடுக்கிடத்தக்க காரியம், தேசங்களில் திடுக்கிடத்தக்க காரியங்களை கேள்விப்படுறோம். காரணம், யூதா என்கிற துரோகி கள்ளத்தனமாய் மனம் திரும்பியது நிமித்தம் முழு இருதயத்தோடும் நம்ம உபவாசம் மட்டுமல்ல, அழுகை மட்டுமல்ல, ஏதோ ஜெபத்துக்கு போயிட்டோம், ஆலயத்துக்கு போயிட்டோம் அப்படி மட்டுமல்ல, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்ம திரும்ப கடவும். கர்த்தர் அந்த மனம் திரும்புதலை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. முழு மனதோடு அவரை பின்பற்றுவோம், முழு மனதோடு அவரை நேசிப்போம், முழு மனதோடு அவரிடத்தில் மனம் திரும்புவோம். ஆமேன். தேங்க்யூ.